சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படு துயர இனவெல்ல குலம் மாமலை போல் மீனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதாமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தேயும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகரோலானே. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். வைஷ்ணவர்களுக்கு பிரதானமாக கருதக்கூடிய ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 106 திவ்ய தேசங்களில் 40 திவ்ய தேசங்கள் சோழநாடு திவ்ய தேசமாக கருதப்படுகின்றன. இந்த 40 திவ்ய தேசங்கள் சோழநாட்டு திவ்ய தேசங்களை நாம் ஒவ்வொன்றாக தரிசித்து வருகின்றோம். ஸ்ரீரங்கம் முதல் உறையூர், திரு அன்பில், திருக்கரம்பனூர் மற்றும் திருவள்ளரை ஆகிய திருக்கோயில்களை தரிசித்து தற்போது நாம் 6வதாக இருக்கக்கூடிய திருக்கோயிலானது திருப்பேர் நகர் என்று அழைக்கக்கூடிய கோயிலடி என்னும் திவ்ய தேசமாகும். திருப்பேர் நகர் என்கிற கோயிலடி திருச்சியிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அன்பில் இருந்து கொள்ளிடத்தில் இறங்கி மறுகரையை அடைந்தால் இந்த தலத்தினை அடையலாம். கும்பகோணத்திலிருந்து திருவையாறு வழியாக பேருந்தில் சென்றால் இந்த கோயிலை அடையலாம். காவிரி ஆற்றின் கரையில் ஒரு மேட்டின் மீது கோயில் அமைந்திருக்கின்றது. பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார், திருமழிசை ஆழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. பெருமாளின் திருநாமம் அப்பக்குடத்தான் அப்பால ரங்கநாதன். தாயார் திருநாமம் இந்திரா தேவி கனகவல்லி. பெருமாளின் திருநிலை புஜங்க சயனம். திருமுக மண்டலம் மேற்கு நோக்கியது. விமானம் இந்திர விமானம். தீர்த்தம் இந்திர தீர்த்தம், கொள்ளிடம். இத்தலம் இந்திரகிரி, பலாச வனச்சேத்திரம், பஞ்சரங்கம், அப்பால ரங்கநாத சுவாமி திருக்கோயில் என்கின்ற பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. இக்கோயில் காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்திற்கும் இடையே அமைந்திருக்கின்றது. இக்கோயிலுள் விநாயகர், நம்மாழ்வார், ராமானுஜர் ஆழ்வார்கள், கருடன், லட்சுமி நாராயணர், வேணுகோபாலர், விஸ்வக்சேனர் ஆகியோர் சன்னதிகள் உள்ளன. துர்வாசனின் சாபத்துக்கு ஆளான உபரிசிரவசு என்னும் மன்னன் சாப விமோசனமாக நாள்தோறும் 1,00,000 அன்பர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தான். ஒரு நாள் அன்னதானத்துக்குள்ள உணவு யாவும் தீர்ந்து போன நிலையில் திருமால் முதுமையுடைய வேதியர் கோலம் தாங்கி உணவு வேண்டி அங்கே வந்திருக்கின்றார். அவர் அப்போது அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய உணவு சமைத்து இடுவதற்கு நேரம் அதிகம் இல்லாததனால் அன்னத்திற்கு பதிலாக உணவு சமைத்து இடுதற்கு நேரம் அதிகம் என்பதனால் அன்னத்திற்கு பதிலாக அந்தனர் அப்பம் வேண்டும் என்றார். மன்னனும் அப்பத்தை தயாரித்து உணவளித்தான். இறைவன் அப்பத்தை மகிழ்வோடு ஏற்று அருள் செய்து திருக்காட்சி தந்துள்ளினார். மன்னன் சாபம் நீக்க பெற்றான். இறைவனுக்கு அப்பக்குடத்தான் என்னும் திருப்பெயர் உண்டாயிற்று. இன்றும் பெருமாளுக்கு தினமும் இரவில் அப்பம் படைக்கப்படுகின்றது. நம்மாழ்வார் இத்தலத்திலிருந்து திருநாட்டுக்கு சென்றதாக ஐதீகம். அன்பர்கள் இத்திருத்தலத்தை அடைந்து பெருமாளை சேவித்து பேறு பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி வராகம்
वन्देऽहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजनशुभप्रदं श्रीलक्ष्मी वराहं 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 नीलमेघजय श्यामलगात्रम् नीलमेघजय श्यामलगात्रं नीलमेघजय श्यामलगात्रं नीलमेघजय श्यामलगात्रं नीलभूदेवी स्तुतिपात्रं नीलमेघजय श्यामलगात्रं नीलभूदेवी स्तुतिपात्रं नीलकण्ठशिवगुरुगुहमित्रम् नीलकण्ठशिवगुरुगुहमित्रं निखिलभक्तजनभयातितात्रं श्रीलक्ष्मी वराहं नीलकण्ठशिवगुरुगुहमित्रं निखिलभक्तजनभयातितात्रं श्रीलक्ष्मी वराहं वन्देऽहं श्रीलक्ष्मी सहितं श्रुतजनशुभप्रदं श्रीलक्ष्मी वराहं मङ्गलालया भोगी नूतपतं मङ्गलालया भोगी नूतपतं पुङ्गवबुध जननतं वेदनूतं मङ्गलालया भोगी नूतपतं पुङ्गवबुध जननतं वेदनूतं. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும், எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.